திரு சுவாமிநாதன், எதிர்பார்த்த முடிவு தான் இது. திரு செங்கோட்டையின் தரப்பிலும் இதை எதிர்பார்த்திருக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் இதை எதிர்பார்த்திருக்கிறார்கள், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றுக்கும் துணிந்திருக்கிறாரா திரு செங்கோட்டையன்? கட்சியுடைய பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் டெல்லி போறார், பாஜக தலைவர்களை சந்திக்கிறார். அதனால கட்சியிலிருந்து நீக்கப்படுவது சற்றே தள்ளி போடப்பட்டிருந்தது. ஆனா அடுத்த கட்டமா திரு செங்கோட்டையன் இந்த விளைவுகளை எதிர்பார்த்து தான் காய்களை நகர்த்தி இருக்கிறாரா? நிச்சயமா அவர் இதை நோக்கிதான் போகும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப ஆழமா தெரியும். அதை விட முக்கியமா என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டதா அவருக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அவருடைய மாவட்டத்திலேயே அவருடைய அனுமதி இல்லாம மாநில நிர்வாகிகளை நியமிச்சது தொடங்கி அவரோட அதிருப்தி பட்டியல்கள் ரொம்ப அதிகம். அவர் ஏற்கனவே ஒரு முறை கட்சிக்குள்ள ஒரு கழக குரல் எழுப்பிட்டார். அந்த எழுப்பிய நிலையில அவருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப அவருடைய கடைசி ஆயுதமா என்ன இருந்துட முடியும்? அப்ப அவர் அணிகளை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வெளியில இருந்து வலியுறுத்தினார், உள்ள இருந்தே வலியுறுத்துகிறார். உள்ளே இருந்து வலியுறுத்திய பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேறல, அவரையும் ஓரங்கட்டியே வைத்திருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதும் தெரியல. கட்சியில அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் அவருக்கு போயிருச்சு. சோ அப்ப அவர் இப்ப எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும் என்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு அரசியல்ல நீண்ட நெடிய பாரம்பரிய அனுபவம் கொண்டவர், கிட்டத்தட்ட 8 முறை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயித்தவர். அப்ப நீண்ட பாரம்பரியம் கொண்டவர். அப்ப அவருக்கு அரசியல் களம் என்பது அவரை சார்ந்திருப்பவர்களுடைய களம். அவருடைய ஆதரவு நிர்வாகிகளை எல்லாம் நீக்கிட்டாங்க ஏற்கனவே. இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் போயிருச்சு. சோ அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்ப அரசியல் செய்ய வேண்டிய, எப்படி ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருந்ததோ, எப்படி டிடிவி தினகரனுக்கு ஒரு தேவை இருந்ததோ, அதே போன்ற நிலையில தான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் காலம் அவரை அந்த இடம் நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால அவர் அந்த புள்ளியை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். கட்சியில மீண்டும் முக்கியத்துவம் பெறுவதற்கோ இல்ல மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கோ அவர் சமரசம் செய்ய வேண்டிய நபர், இணைந்து பயணிக்க வேண்டிய நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு வாய்ப்பே இல்லை, அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டனங்கிற பிறகுதான் இந்த முடிவை எடுக்கிறாரா? அதற்கு அவர் தயாரா இல்லையா? சமரசத்திற்கு தயாரா இல்லையா திரு செங்கோட்டையன்? இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் சமரசம் செய்ய வேண்டிய இடத்தையே கடந்துட்டார்ல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமையில் சந்தித்து வலியுறுத்தி இருந்தா அங்க சமரசத்திற்கான ஏதோ ஒரு புள்ளியா இருந்திருக்கலாம். அது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை, கட்சியிலிருந்து அவர்கள் முற்றாக நீக்கி வைக்கப்பட்டிருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை வீழ்த்த வேண்டும் என்று இலக்குள்ளவர்களோடு ஒரே கார்ல பயணிக்கிற பொழுது கட்சி இந்த முடிவைத்தானே எடுக்கும். இது தெரிந்துதான் செங்கோட்டையன் அவர்களும் நகர்றார். நீங்க ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமையில் சந்தித்து பேச வேண்டியதை பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துவிட்டு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு 10 நாட்கள் கெடு என்று சொல்வது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெரியவரா அல்லது அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பெரியவரா என்கிற ஒரு கேள்வி எழுப்புள்ள. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்துச்சு. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் மீது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து நடவடிக்கை எடுக்காட்டா, நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயே கூட்டம் போட்டு அணிகளை ஒன்று சேருங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாள் கெடு 15 நாள் கெடுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். இவருக்கும் தொடர்ந்து தன்னோட பகுதியில அந்த பகுதியில அவருக்கு ஓரங்கட்டல் இருந்திருக்கு, சீட்டு இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு அவருடைய காதுகளுக்கே சென்றிருக்கிறது. மாநில நிர்வாகிகளாக அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே வேறு சிலரை நியமிக்கிறாங்க. சோ இது எல்லாமே அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை, எனக்கு கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டு ஒரு செங்கோட்டையன் ஒரு லாங் ரோப் கொடுக்கப்படலையா? ஒரு லாங் ரோப் திரு செங்கோட்டையனுக்கு தரப்படலையா? ஏன்னா 10 நாள் கெடு விதிக்கிறாரு, கட்சி பொறுப்புகள் இருந்தா அவர் விடுவிக்கப்படுறாரு. அதற்கப்புறம் டெல்லி போய் பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுறாரு. அதற்கு பிறகு கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படலை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் சசிகலாவையும் போய் பார்க்கிறாருங்கிறதுக்கு பிறகுதான் கட்சியிலிருந்து அவர் திரு செங்கோட்டையன் நீக்கப்படுறார். இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் மீது எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் அவர் எடுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, நிச்சயமா எடுக்கல. பட் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில உறுப்பினராக இருக்கிறது பெருமை அப்படின்னு சொல்றதுன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்த ஒரு அரசியல் நடைமுறை. ஏன்னா என்னைக்காவது திரும்பி ஒரு மறுவாழ்வு வரும், என்னைக்காவது அவர்களுடைய பார்வை பற்றி நம்ம மீண்டும் ஒரு உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்பதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்தது அதிமுகவுக்குள்ள. அதை நம்ம கடந்த கால அதிமுகவில் பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க எந்த கட்சியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீக்கப்படாத சூழல்ல தான் பல்வேறு மாற்று வடிவங்களை தேடி ஓடுறவங்க நிறைய பேர் இப்ப சமீப காலமாக உருவாயிருக்காங்க. அது அன்வர் ராஜா அவர்கள் தொடங்கி மைத்ரேயன் அவர்கள் வரைக்கும் நம்ம மாற்று கட்சிகளுக்கு போனவங்க, மாற்று முகாம்களுக்கு போனவங்க பெரிய பட்டியலே படிக்கிறார். அப்ப இவருக்கு என்னன்னா, தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்ல. செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அங்கு நீடிப்பதற்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு வயதால் முதிர்ந்தவர், ஒரு இடைக்கால ஆறுதல் என்கிற ஒன்று தேவை. இன்னும் 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப அவருக்கு முதல்ல எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் இருக்க ரொம்ப முக்கியம் பாக்குறாரோ, அதுபோன்று செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாவட்ட அரசியல் தனக்கு முக்கியம் நினைப்பார்கள். இல்ல, என்ன லாபம் அவருக்கு? என்ன லாபம் கிடைச்சிட போது?
டிடிவியோடவும் ஓபிஎஸோடையும் சசிகலாவோடையும் இணைந்து செயல்படுறதன் மூலமாக அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிட போது? இல்ல டெல்லியில அவருக்கு நம்பிக்கை இருக்கா? பாஜக மீது நம்பிக்கை இருக்கா? பாஜக தலைவர்கள் மீது நம்பிக்கை இருக்கா? தன்னுடைய அரசியல் இந்த எலெக்ஷன்லையும் தொடர வைக்கப்படும் அப்படின்ற சப்போர்ட் வேற எங்கேயாவது கிடைக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக அவர் டெல்லியை நோக்கி ஒரு பார்வையை பார்த்திருப்பார்னா அது நிச்சயமா செங்கோட்டையன் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம், அகடீஸ்வரன் சார் அவர்கள் கூட மறுக்கலாம், இன்னைக்கு சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறந்த நாள். இந்தியால பிரிந்து கிடந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்தவர் சர்தார் வல்லபாய் படேல். நாடு விடுதலைக்கு பின்பு இன்னைக்கு திருநெல்வேலியில சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு பிஜேபி அலுவலகத்துக்குள்ள வைத்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜ் அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு காலையில போய் மரியாதை செய்திருக்காங்க வல்லபாய் படேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு. அந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் இணைக்கணும்னு நினைத்த பட்டேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அதிமுகவை இணைக்கணும்னு சொன்னவங்கள இன்னைக்கு மாலையிலேயே நீக்கிருக்காங்க கட்சி நடவடிக்கை விட்டு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு சேர்ந்து இந்த முடிவை அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் முடிவு வருகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களை காலையில ஆர்பி உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜ் அவர்களும் நெல்லை பாஜக அலுவலகத்தில் வைத்து சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப டெல்லி தலைமையை செங்கோட்டையை நம்புவார்கள்னா இது ரெண்டையும் நம்ம முடித்து போட்டு பார்க்கலாம். அதுக்கான சூழல் எழுகுது இல்ல சார்? இல்ல, இவங்க மாநில தலைமையோட நெருக்கம் காட்டுறாங்க ஆர்பி உதயகுமாரும் கடம்பூர் ராஜுனா, நேரடியாக டெல்லி தலைமையோட நெருக்கம் காட்ட போறார் திரு செங்கோட்டையன். என்ன வேறுபாடு இதுல? என்ன சிக்கல் வந்துட போகுது அவருக்கு? இல்ல, ஒருவேளை என்னுடைய யூகம் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட போகிறார் என்பதை ஏற்கனவே டெல்லி தலைமைக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினுடைய மாநில தலைவரை இன்றைக்கு அவர்கள் சந்தித்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நேற்று தானே பசுமூன்ல சந்தித்தாங்க இவங்க எல்லாருமே. நேற்று தான் பசுமூன்ல சந்தித்திருக்காங்க. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரையிலிருந்து நெல்லைக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப பாஜகவிடம் ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்படி செங்கோட்டையன் எங்க உள்கட்சி விவகாரம் ஏற்கனவே அமித்ஷா அவர்களிடம் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படுகிற பொழுது ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். எங்களோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோல்ல எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம நிக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உங்களுக்கு நெல்லையில் போய் நயினார் நாகேந்திரன் அவர்களை இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கல்ல, காலையில் சந்திக்கிறாங்க, மாலையில் அறிவிப்பு வருது. சந்திக்க வேண்டியதுக்கு வேற என்ன நோக்கம் இருந்து விட முடியும்? அப்ப செங்கோட்டையன் அவர்கள் மாலையில் நீக்கப்படுகிறார் என்பதை இவர்களுக்கே சிக்னலா கொடுத்திருக்கலாம். டெல்லி தலைமையிடம் ஒப்புதல் பெற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கலாம். அல்லது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தை டெல்லிக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் மறுக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் டெல்லியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதமான சிக்னலும் இனி இருக்காது. ஏன்னா அவர்களால் செங்கோட்டையனா பாஜக கைவிட்டு விட்டதாக புரிந்து கொள்ளலாம். சரியா? ஆமா, நிச்சயமாக.